புதுச்சேரி நாட்டியா சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியில் 16வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றனர். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014ஆம் ஆண்டு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். ஆற்றல் மிக்க குருக்களால் ஆன இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகின்றனர். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் கூறினார். மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும், ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும், தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது.